என்னுடைய பலம் என்பது என்னுடைய அனுபவம். ஏனென்றால், நான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவன். தந்தை அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் இயக்கத்தில் பல ஆண்டு இருந்து சுதந்திர போராட்ட வீரர் அவர். மற்ற வேட்பாளரை பத்தி நான் அதிகம் சொல்ல விரும்பல. அவங்கலாம் இப்ப புதுசா பிஜேபியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. உங்க தொகுதியில என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்ராயன் மலை ஒரு ஹில் ஸ்டேஷன், 2 ஹில் ஸ்டேஷன் இருக்கு. ஒன்னு ஏற்காடு, இன்னொன்னு எம்பியா பணியாற்றுறதுனால எனக்கு அந்த என்ன இருக்குன்றது தெரியும். அதனால நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்களா அல்லது திருப்தியில் இருக்காங்களான்றது எலெக்ஷன் ரிசல்ட் தான் சார் தெரியும். அடுத்தது இப்போ நீங்க உங்க தொகுதியில யார் உங்களோட சரியான போட்டியாளராக நினைக்கிறீங்க? மொத்தம் 3 பேர் தான் சார் மெயினா. அதுல கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே போட்டியாளர்கள் தான். வணக்கம். உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா? உங்களோட கிராஜுவேஷன் 50% மேலே இருக்கா? உங்களுடைய வயசு 26க்கு மிகாமல் இருக்கா? உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னையில் ஜாயின் பண்ணுங்க. பிரைவேட் பேங்க்ஸில் வேலையில் சேருங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும். நியூஸ் டுடே இந்திய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திரு தேவிதாஸ் நம்முடைய இணைகிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மக்களவை தேர்தல்ல உங்களோட பலமா என்னையா இருக்கு? என்னுடைய பலம் என்பது என்னுடைய அனுபவம். ஏனென்றால், நான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவன். சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலே நான் பணியாற்றியிருக்கின்றேன். அதுதான் என்னுடைய முதல் பலம். மற்ற வேட்பாளர்கள் யாரும் ஏற்கனவே பாராளுமன்றத்தை தொடாதவர்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தை அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் இயக்கத்தில் பல ஆண்டு இருந்து சுதந்திர போராட்ட வீரர் அவர். அது மட்டுமல்ல, அவர் எம்எல்ஏவாக இருந்தவர். நாங்கள் ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவன் என்பது ஒரு பலம். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபாதர் இன்லா ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவங்க எம்ஜிஆர் பீரியட்ல. நல்ல அரசியல் அனுபவம் அப்படின்னு சொல்லிங்கன்னா என்னுடைய பலம் என்னன்னா, நிறைய களப்பணியாற்றிருக்கேன். ஏன்னா நான் மாவட்ட தலைவராக 13 ஆண்டுகள் இதே தொகுதியில் கிழக்கு மாவட்டம், அதாவது சேலத்தில் இருந்தேன். அதனால எனக்கு அந்த அனுபவம் நிறையா இருக்கு. மாநில துணைத் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கேன். இப்போதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சேர்ந்தேன். அதுதான் என்னுடைய அனுபவம், பலம், சக்தி எல்லாமே அதான். உங்க தொகுதிகளோட பலம், அதாவது உங்க தொகுதியில உங்க மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றதோட பலம் அப்படின்ற மாதிரி கேட்கறீங்க. அதோட பலம் சொல்லிட்டீங்க. உங்க தொகுதியோட பலம் என்னவா கேட்கறீங்க? ஒன்றை பெறுவதற்கு உங்களோட பலம் சொல்லிங்களா? சார், என்னுடைய பலம் நான் லோக்கல், இந்த தொகுதியை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாம 2010 இதே தொகுதியில ஏற்கனவே போட்டிட்டு இருக்கேன். அப்ப காங்கிரஸ் தனியா நின்னது. அப்ப காங்கிரஸ் வேட்பாளராக 2014 போட்டிருக்கேன். அதனால எனக்கு தொகுதி முழுசுமே எனக்கு நல்லா தெரியும், அறிமுகம் இல்லை. மற்ற வேட்பாளரை பத்தி நான் அதிகம் சொல்ல விரும்பல. அவங்கலாம் இப்ப புதுசா வந்திருக்காங்க. யாரும் ஏற்கனவே இந்த தொகுதியில அனுபவம் இருக்கவங்க இல்லை யாரும் அதில். ஆனால் ஏற்கனவே இந்த தொகுதியில பழக்கம் உள்ள 2014 எனக்கு இந்த தொகுதியினுடைய அமைப்பு எல்லாம் நல்லா எனக்கு தெரியும். இதுதான் என்னுடைய அடுத்த பலம். வாக்காளர்கள் பொறுத்தவரையும் எங்களுடைய கூட்டணி பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னா, இங்க பிஜேபியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. அதே நேரத்துல அமமுகவும் இங்க நிறைய இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரிவேந்தனுடைய ஐஜேகே கட்சி இருக்கு. இந்த கட்சிகளுடைய பலம் அங்க நீங்க பாட்டாளி மக்கள் பற்றி யோசிக்க வேண்டியதுல பலம் வாய்ந்த சக்தியாக அந்த தொகுதியில இருக்கு. இந்த கூட்டணி பலமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு எனக்கு இருக்கிறதாக நான். நன்றியா. உங்க தொகுதியில என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதி பொறுத்தவரையும் இந்த முழு தொகுதியுமே எடுத்துக்கொண்டீங்கன்னா, இது விவசாயத்தை சார்ந்த தொகுதி தான். மெயினா இந்த தொகுதி பூர்வமே சேலம் பகுதியில் இருக்கிற தொகுதியா இருந்தாலும் சரி, அதுல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியா இருந்தாலும் சரி, மெயினா மெயின் விவசாயம் தான். ஸோ என்னுடைய முன் உரிமை விவசாயம். உதாரணமா எடுத்துக்கொண்டீங்கன்னா, இங்க கரும்பு அதிகமா பயிர் பண்றாங்க, உளுந்து பயிர் பண்றாங்க. ஆத்தூர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு. மற்றபடி ஏற்காடு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃபி. கல்ராயன் மலை ஒரு ஹில் ஸ்டேஷன், 2 ஹில் ஸ்டேஷன் இருக்கு எனக்கு. ஒன்று ஏற்காடு, இன்னொன்று கல்ராயன் மலை. 2ம் பக்கமாகவே இருக்குங்க. இதில் விவசாயத்தை சார்ந்த தொழில் மத்திய அரசால் நிறைய சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இந்த முன்னுரிமை நான் கொடுக்கறது இயற்கை விவசாயத்துக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுத்து, அதில் அரசாங்கத்திலேருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னென்ன சலுகைகளை பெற்றுத்தர முடியும் என்று நான் யோசிப்பேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு மத்திய அரசில் என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகின்றன, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்றது 2014 நீண்டதுனால, ஏற்கனவே எம்பியா பணியாற்றுறதுனால எனக்கு அந்த என்ன இருக்குன்றது தெரியும். இப்போ லேட்டஸ்ட் என்னன்றது என்னால் வெகு சீக்கிரம் கற்றுக்கொள்ள முடியும்.
ஸோ நான் ஃபஸ்ட்டு வாக்குறுதியே கொடுத்துருக்கிறது என்ன, என்னுடைய நிதி பாராளுமன்ற உறுப்பினர் நிதின்னு கொடுக்குறாங்க. அந்த நிதியில் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே எல்லா ஏரியும் தொகுதியில் இருக்கிற அத்தனை ஏரியிலையும் தூர்வாரி விவசாயிகளுக்கு தண்ணீர் வசதி கண்டிப்பாக செய்து தருது. 2வது, காமராஜர் காலத்திலேயே இது மேட்டூரினுடைய உபரி நீர், அது வசிஷ்ட நதின்னு இங்கே இருக்குது இந்த பகுதியில். அது அதில் அதை இணைச்சோம்னா கிட்டத்தட்ட சேலம் மாவட்டம் மட்டுமல்ல, அப் டு கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டம் வரை அந்த தண்ணி பாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மொத்தமே 30 கிலோமீட்டர் நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு மத்திய அரசுல வைக்க முடியும் நான் பார்க்குறேன். இதுதான் என்னுடைய முதல் கட்டம். அப்புறம் தொழில் வளர்ச்சி நிச்சயமா அந்த பகுதியில் தேவை. ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ் என்ன பண்ண முடியும், அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய இருக்கு மத்திய அரசாங்கத்தில். டெய்லரிங்லேருந்து கேட்டரிங்லேருந்து பல வகையான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து அதுக்கு வேலை வாய்ப்பையும் தேடி கொடுக்கறது கவர்மெண்ட்டுடைய வேலை. ஸோ இதில் இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதிகமாக பயன்படுத்தப்படாது. என்ன யாரையும் குற்றம் சொல்ல விரும்புகிறேன். அதை நிச்சயமாக பயன்படுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடுவதில் நான் முக்கியமாக கருதுறேன். அதை நிச்சயமாக செய்யணும்னு நம்புகிறேன். நான் செய்வேன் கண்டிப்பாக. அதே மாதிரி மலைவாழ் மக்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய அரசால் உங்களுக்கு தெரியும் நிறையா அதெல்லாம் இன்னும் ரீச் ஆகவே இல்லை நிறைய இடத்துல. அதை எப்படி ரீச் பண்ணுன்றது ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக அந்த அனுபவத்தை பயன்படுத்தி என்னென்ன சலுகைகளை பெற்று தர முடியுமோ அத்தனை சலுகைகளும் மக்களுக்காக நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் என்று உறுதி சொல்லுவேன். ஐயா, இப்ப நடைமுறையில இருக்க எல்லா சலுகைகளையும் பேசணும், இல்ல வேற எதுனா புதுசா சலுகைகள் நமக்கு தேவைப்படுங்களா? அதாவது நீங்க ஆட்சியின் ஒரு பட்சத்துல நமக்கு என்னென்னலாம் புதுசா நமக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எதனா ஐடியா இருக்கா? புதுசா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, மெயினா விவசாயத்துக்கு ஏதாவது என்னால செய்ய முடியும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும்ன்றது நான் போக தான் என்னால அதை செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க 30 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கினா 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடிப்படை விலை என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபேக்டரி இயங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம், எல்லா செலவினங்களுக்கு போக லாபம் வச்சு விற்கிறார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு எல்லா விவசாய இதுக்கும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த பொருள், அதாவது ஒரு ஏக்கருக்கு இந்த பயிர் செய்தால் இவ்வளவு செலவினங்கள் ஆகும் என்று மத்திய அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும். இதை கொள்முதல் பண்ணுறது அரசு தான் கொள்முதல் பண்ணும். நடுவில் இடைத்தரகர்கள் கொள்முதல் பண்ணுவதனால்தான் விவசாயிகளுக்கு லாபம் சம்பாதிக்க முடியாமல் நிலத்தை விற்கிறதுக்கு தொடங்குகின்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எய்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அதை கொள்முதல் பண்ணி அங்கங்கு குளிர்பாதன கிடங்கு, அது இங்கிலீஷ்ல தான் எனக்கு தெரியும். குளிர்பாதன கிடங்கு கோல்ட் ஸ்டோரேஜ் சார், ஒரு யூனியன் இருக்கு இல்லைங்களா, அந்த யூனியன்ல நீங்க கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சா எதையும் பதப்படுத்த முடியும். கவர்மெண்ட் தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி விவசாயிகளுக்கு முதல்ல பணத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், இடைத்தரகர்களுக்கு நீங்க வைங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பங்கு கிடைக்கிறது, விவசாயிகளுக்கும் லாபம் கிடைக்குது. இதுதான் என்னுடைய முன்னுரிமை. இதை எப்படியாவது செயல்படுத்தணும் என்று நான் நினைக்கிறேன் சார். இது மத்திய அரசால தான் முடியும். அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயிகளுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு கோல்ட் ஸ்டோரேஜ். ஆமா, நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தானே சார். கண்டிப்பா. விவசாயம் செழித்தாதான் சார் நாடே செழிக்கும். விவசாயம் தான் சார் நம்ம சாப்பிட முடியும். கண்டிப்பா. அதனால முன்னுரிமை விவசாயம், 2வது வேலை வாய்ப்பு. கண்டிப்பா இது 2 தானே சார் மக்களுக்கு முக்கியமா தேவை. கண்டிப்பா. இந்த டூரிசம் சம்பந்தப்பட்டதா எதனா டெவலப்மெண்ட் பிளான் பண்ணா உங்க தொகுதியில இல்ல, டூரிசம் டெவலப்மெண்ட் இங்க பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாங்க, இங்க பச்சைமலை ஒரு ஊர், அது கிட்டத்தட்ட ஒரு 3500 மீட்டருக்கு மேல இருக்கு. 3500 ஃபீட்னு வச்சுக்கிங்க. அது காரணம் அது 3 மாவட்டத்துக்கு சேர்ந்தது. பெரம்பலூருக்கு இருக்கு, திருச்சி இருக்கு, சேலம் மாவட்டம் இருக்கு. அது இன்னுமே யாரும் வெர்ஜின் லேண்ட் தான். இன்னும் அதை யாருமே டூரிசத்துக்கு பயன்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி அதை டூரிசம் அங்கே டெவலப் பண்ணலாம். மத்திய அரசில் என்ன சலுகைகள் அதையும் அங்கே பெற முடியும். ஏன்னா
டூரிசத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அது சரியாக யாரும் பயன்படுத்தலை. டூரிசத்துக்கு எந்த யாருமே ஒழுங்கான ஒரு திட்டத்தை வகுத்து இது வரையும் கொடுக்கல. யாராக இருந்தால் நான் யாரையும் குறை சொல்லல. மறுபடியும் அதே மாதிரி ஏற்காடு கூட இன்னும் நிறைய டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் அங்கே தான் இருக்கேன். என்னுடைய நேட்டிவ் அங்கே தான், ஏற்காடு தான் நான் இருக்கிற இடம். பட் அங்கேயும் இன்னும் நிறைய டெவலப் பண்ணலாம். ஆனால் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே வெளியே, நடைமுறையில் எனக்கு தெரிஞ்சு நான் 1996 சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எதுவுமே இதுவரையும் நடக்கல. அதுக்கான அத பத்தி எதனா பிளான் இருக்காயா? அதனா ப்ரீ ஸ்ட்ரக்சர்ட் பிளான், அதாவது முன்னாடியே வரையறை வச்சிருக்கீங்களா? எதனா நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சொல்றேங்க. நான் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஒரு 40 ஏக்கர் தமிழ்நாடு அரசு அதை ஓபன் பண்ணி வேலி போட்டாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் வரையும் ஒரு பூச்செடி கூட வைக்கல. வெறும் லேண்டு, கொட்டன்னு லேண்டு அப்படியே கிடக்குது. யாருக்கு பயன்? யாருக்கும் பயனே. இப்போ நான் எம்பியா இருக்கும்போது கூட சார், இதில் வந்து பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அங்கேயே வச்சிருக்காங்க ரிசர்ச் சென்டர். ஆனால் அது சனி ஞாயிறில் மூடிடுவாங்க. சனி ஞாயிறு தானே மக்கள் வருவாங்க. ஆனால் நான் அப்போ எம்பியா இருக்கும்போது ஏற்காடு வந்து சேலம் தொகுதியில் இருந்ததுனால அப்போ இருக்கிற மினிஸ்டர்கிட்ட பேசி சனி ஞாயிறு திறக்க வச்சிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அது யாரும் பார்க்கல, அதோட விட்டாங்க எல்லாரும். அது ஒரு பொட்டானிக்கல் கார்டன். அது உண்மையிலேயே ரிசர்ச்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிக மிக உதவியான இடம். ஆனால் யாரும் பயன்படுத்தாமல் அப்படியே இருக்கு. சனி ஞாயிறு தானே டூரிஸ்டும் அதை பார்க்கலாம் இல்லையா? அதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. அப்போ இருந்த போட் ஹவுஸ் அப்படியே தான் இருக்கு. 96 நானும் அங்கே தானே இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பசுமை வழிச்சாலை அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்க இல்லையா உங்க அந்த 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 இடத்துக்கு? அதனால அந்த டிஸ்டர்பன்ஸ் அது வந்து சேலம் டு இது அதாவது அப்படியே இருக்கு சார். இன்னும் அந்த ஸ்கீம் ஒன்றும் இதுவரையும் அப்லிஃப்ட் ஆகல, அப்படியே தான் இருக்கு. நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. ஏன்னா அது விவசாயிகள் பாதிப்பார்களோன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அந்த பெல்ட் வந்து நல்ல விவசாயமான ஒரு பெல்ட். அது பசுமை சாலைக்காக அதை எடுக்கணுமான்றது எனக்கு மீட்டிங் இருக்கு. பிளஸ் ஏற்கனவே உளுந்தூர்பேட்டை ரோடு இருக்கு, 4 வழி சாலை தான். அதுலேயே மேலே ஃப்ளைஓவர் போட்டு போகலாம். இந்த அளவு செலவு பண்ணுறது அங்கேயே பண்ணால் உங்களுக்கு உளுந்தூர்பேட்டை வரையும் ஃப்ளைஓவர் வந்தது. ப்ளஸ் திருச்சியிலேருந்து வரவங்க, மதுரையிலேருந்து வரவங்களுக்கும் ஃப்ளைஓவர் கிடைச்சிடும். ஸோ ஓவரால் எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குன்றது என்னுடைய சொந்த கருத்து. இப்போ இது ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ நம்மளோட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த பக்கம் வந்து சேலம் இருக்கு. சேலம் வந்து நிறைய சிப்காட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லாம் இருக்கு. அந்த பக்கம் வந்து விழுப்புரத்துலயும் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல சிப்காட்டுக்கு எதனா பிளான் பண்ணிருக்கீங்களா? அதை இப்போ நீங்க வேலை வாய்ப்புலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுக்கு உண்டான தொழில் பூங்காக்கு எதனா உங்களோட ஐடியா இருக்காயா? தொழில் பூங்கா பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சார் செய்யணும். பட் இருந்தாலும் அதுக்கான அழுத்தத்தை நான் ஏற்கனவே சொல்லினேன், தொழில் வளர்ச்சிக்கு என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்வேன்னு சொன்னேன். ஆனால் சிப்காட்டா எது வேணா, டிட்கோ எது வேணா கொண்டு வரலாம். அதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடுவேன். நான் தொழில் வளர்ச்சி அங்கே, அதாவது இந்த பக்கம் சேலம் பக்கம் 3 பக்கம் பரவாயில்லைங்க. ஆனால் கள்ளக்குறிச்சி பகுதியில் தொழில் வளர்ச்சி மிக குறைவாக இருக்கு. ரைஸ் மில்லை தவிர அங்கே எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரு ரைஸ் மில் வச்சுருக்காங்க. அதை தவிர பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு சுகர் மில் தவிர வேற எந்த இண்டஸ்ட்ரியும் அங்கே இல்லை. அதனால அது இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணால் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான அத்தனை முயற்சியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஸ்கீம் இருந்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மாநில அரசு அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல உருவாக்குறதுக்கான அத்தனை முயற்சியும் செய்வேன். மேலும் கள்ளக்குறிச்சியை அதை மாநகராட்சி ஆக்க வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். மாதிரி சின்ன சேலத்தை நகராட்சி ஆக்கணும். அந்த பகுதியில் தலைவாசல் இடம் பெரிய ஊராயிடுச்சு, அது இன்னும் ஊராட்சியாகவே வச்சிருக்காங்க. அதை பேரூராட்சி ஆக்கிறதுக்கும் நான் அழுத்தம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா சார், ஏற்காடு வந்து டவுன்ஷிப்பா தான் இருந்தது. அது வந்து யூனியன் ஆபீஸே இல்லை. நான் 96 தான் அதை வந்து பேரூராட்சியாக மாற்றி பிறகு அதை யூனியன் ஆஃபீஸ் ஆக்கி இப்போ அது அங்கே ஒரு சேர்மன், பிடிஓ எல்லாமே இருக்கிறாங்க. அது கலைஞர் கருணாநிதி அப்போ சிஎம் இருந்தார், அப்போ நான் எம்பியா இருந்தேன். அதனால அந்த பகுதியை உருவாக்கினேன். இப்போ எனக்கு யூனியன் ஆஃபீஸ் வந்து அத்தனை ஃபங்க்ஷன் ஆகுது. இதே மாதிரி அந்த ஏரியாலும் செய்யறதுக்காக என்னென்ன செய்யணுமோ நான் செய்வேன். மக்கள் இப்போ இருக்க அதிருப்தியா இருக்காங்களா? உங்க தொகுதியில திருப்தியா இருக்காங்க? இது வந்து மக்கள்கிட்ட கேட்க யார் மேல அதிருப்தி இல்ல நீங்க கேட்கறது கொஸ்டின் யார் மேல அதிருப்தியா இருக்காங்க, யார் மேல திருப்தியா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எங்க தொகுதியை நீங்க சொல்லணும். நமக்கு அந்த தொகுதி மக்கள் ஒருத்தர் ஒரு சாரார் மக்கள் திருப்தியா இருப்பாங்க, ஒரு சாரார் அதிருப்தியா இருப்பாங்க. சோ எந்த பக்கம் திருப்தியா இருப்பாங்க, அதிருப்தியா இருக்காங்க?
உங்க பார்வையில்? இல்லை, என் பார்வையில் அதில் வந்து அது ஆன்சரே பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் சார். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் யார் எது செஞ்சாலும் ஒரு வேலையில் பல பேர் பலன் இருப்பாங்க, சில பேர் அதிருப்தியாக இருப்பாங்க. அது யார் நீங்க செஞ்சாலும் அதே தான், நான் செஞ்சாலும் எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. அது அது யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. கண்டிப்பா. அதனால நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்களா அல்லது திருப்தியில் இருக்காங்களான்றது எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு தான் சார் தெரியும். நன்றி. இல்லையா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு தானே நம்ம அந்த அப்ப டிஜிட்டல் கொஸ்டின் இது. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை. ஆமா. உங்களோட we can't பார்வை. assess ஷூர் சார். அல்ல, we can't assess that very easily. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்மகிட்ட பேசும்போது திருப்தியா பேசுவாங்க, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது we can't identify. கருத்து கணிப்பிலேயே அவங்க சொல்றது ஒண்ணு, அவங்க செய்யறது ஒண்ணாவே இருக்கு. அவங்களுக்கு அந்த எக்ஸிட் போலே சரியா வரலையே. கருத்து கணிப்பில் விடுங்க, எக்ஸிட் போலே சரியா வர்றது இல்லையே. எந்த எக்ஸிட் போல் கரெக்டா மேட்ச் ஆச்சு சொல்லுங்க. கரெக்ட். அதுக்கு காரணம் தான் நீங்க சொன்ன காரணம் தான். மக்கள் வந்து ஒண்ணு நினைப்பாங்க, ஒண்ணு செய்வாங்க. அது நம்மளால. ஆமா ஆமா ஆமா. அடுத்தது, இப்போ நீங்க உங்க தொகுதியில யார் உங்களோட சரியான போட்டியாளரா நினைக்கிறீங்க? மொத்தம் 3 பேர் தான் சார் மெயினா. அதுல கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரையும் 3 பேருமே போட்டியாளர்கள் தான். ஏன்னா 3 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், 3 பேரும் சொந்தக்காரர்கள். அதனால போட்டி 3 பேருக்குமே போட்டி தான் சார். இப்போ உங்க மக்களவை தொகுதியில இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட நீங்க எதனா சொல்ல வாக்களிங்க. நான் ஒண்ணே ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரே ஒரு கேரண்டி, மோடி கேரண்டி மாதிரி நான் ஒரு கேரண்டி கொடுக்கலாம். உங்களுக்காக உழைக்க உங்கள் நண்பன் இருக்கிறான், உங்கள் தோழன் இருக்கின்றான் அப்படின்னு அவங்க நினைக்கணும். எனக்கு வாக்களி. அவங்களுடைய வீட்டு பிள்ளையாக, அவர்களுடைய நண்பர்களாக, தோழனாக, சகோதரனாக, ஏன் சில பேருக்கு தந்தையாகவும் தாயாகவும் எல்லா அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து கண்டிப்பாக அவர்களுக்காக பணியாற்ற நான் கடமைப்பட்டேன். எனக்கு வாக்களியுங்கள். நான் உங்களுக்காக வேலை செய்ய காத்திருக்கிறேன். நன்றியா. எங்க சேனலுக்கு, எங்களோட உற்பத்திக்கு வந்து சேனலுக்கு நிறைய பேசுனீங்க. ரொம்ப நன்றியா. நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார்.